இன்றைக்கி ஃபுல் டே விளாக் பார்த்துடலாமா? இன்றைக்கி ஃப்ரைடே இல்லை, காலையில் எழுந்தோடனே குளிச்சுட்டு ரெடி தான் கிச்சனுக்கு போகிற மாதிரி இருந்தது. எழுந்தோடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால ஒரு எல்லோ கலர் சாரியுமே வியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போயாச்சு. இன்றைக்கி வந்து ரைஸ் எதுவும் வைக்கல, ஏன்னா தவளடிக்கு ஊற வச்சுருந்தேன். அதே பசங்களுக்கு டிஃபனுக்கும் கொடுத்துட்டேன், லஞ்சுக்குமே கொடுத்துட்டேன். இது கருப்பு கருப்பாக இருக்கிறது வந்து கருப்பு உளுந்து குருணை, அதாவது உளுந்து உடைக்கும் போது குருணை நிற்கும். அது கொடுத்துருந்தாங்க மாமியார். ஸோ அதையுமே தவளடியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். கிரைண்டர் போட்டுனே கொஞ்சம் காஞ்ச மிளகா, ஒரு 4-5 காஞ்ச மிளகா, ஒரு முழு பூண்டு உரிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுட்டு அது ஒரு 2 ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா தான் தவளடிக்கு ஊற வச்சுருந்த மாவு போடுவேன். இதில் வந்து கடலப்பருப்பு, துவரம்பருப்பு அரை கிளாஸு, 1 கிளாஸ் பச்சரிசி, 1 கிளாஸ் புழுங்கலரிசி, இதுதான் ரேஷியோ. அப்புறம் நான் கொஞ்சோண்டு அந்த உளுந்து இருந்ததுனால அந்த உளுந்து குருணையும் போட்டு ஊற வச்சுட்டேன். அது மையிற கேப்பில் சட்னி ஒன்று ரெடி பண்ணியிருந்ததில்ல, அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் எடுத்துக்கிட்டேன். வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு, புது வானல் தான், எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த மாதிரி கருப்பு கருப்பாகிடுச்சுன்னு தெரில. லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு 4 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களே, அந்த கேப் வரைக்கும். அது வதங்குற கேப்பில் போயிட்டு மாவு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வந்தால் வானல் தீஞ்சிருச்சு. இந்த வானலில் இதான் ஒரு ட்ராபேக், சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். ஆனால் பொருள் எதுவும் தீயல. அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து கருவேப்பிலை போட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டோன்னா நம்ம சட்னி ரெடி. இது வந்து சீக்கிரம் கெட்டு போகாது, ஏன்னா தேங்காய் சேர்த்தா கெட்டு போகும். இது வந்து சீக்கிரம் கெட்டு போகாது, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நல்லா தண்ணியாக ஆக்கிட்டு நீங்கள் இட்லி கூட சேர்த்து சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கும் இந்த தண்ணி சட்னிக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் மாவு மஞ்சிருச்சு, அதை வழிச்சிட்டு அப்புறம் அதுக்கு தேவையான தாளிப்புமே ரெடி பண்ணிவிட்டேன். வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து கருப்பு உளுந்து தோல் உளுந்து இருந்தது அதை போட்டுட்டு கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லாமே பொரிஞ்சுட்டோன்னு முழு பூண்டு, ஒரு பூண்டை வந்து இடித்து எடுத்துக்கிட்டேன். இதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, வெங்காயமும் பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையுமே சேர்த்து. இது வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா அங்கங்கே க்ரன்ச்சியாக கிடைச்சா நல்லா தான் இருக்கும் சாப்பிடும்போது. அதனால் திட்டமான பதத்துக்கு அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் இதை எடுத்துகிட்டு தோசைக்கல் அதே அடுப்பில் போட்டுட்டேன். இதை வந்து மாவு அழிச்சு வச்சுருக்கல அது கூட சேர்த்துக்கிறேன். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், மாவு அரைக்கும் போதே நான் கல் உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன். அது தேவையான அளவுக்கு போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மிக்சரை சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், ஆனால் இன்றைக்கி என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் வெறுமனே கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தோசை நைஸாக வேணும் அப்படின்னா தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க. அடை பதத்துக்கு கட்டியாக வேணும்னா நல்லா மாவை கெட்டியாக எடுத்துக்கோங்க. கெட்டியாக எடுத்திங்கன்னா அடை மாதிரி வரும், தண்ணியாக எடுத்தோன்னா தோசை மாதிரி வரும். இது வந்து புளிக்கணும்னு அவசியம் இல்லை, இன்ஸ்டண்ட்டாக உடனே ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன், ஏன்னா அப்போ தான் நல்லா வெந்து வரும். அதனால் நல்லா திருப்பி போட்டு மறுபடியுமே எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டேன். பெரிய பாப்பா இன்றைக்குமே வரல, அதனால் சின்ன பாப்பா மட்டும் ஊட்டி விட்டு அவளுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ ஸ்கூலுக்கு அவள் கிளம்பிட்டாள். இப்போ வீட்டில் இருக்கிறதுனால இந்த ஊட்டி விடுறது வேறு ஒரு இதுவாக இருக்குது, அப்புறம் என்ன பண்ணுறது. அதனால் கிளம்பும்போது செம்ம ஹாப்பியாக கிளம்புவாங்க, ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்மளை ஒரு பாடுபடுத்திட்டு தான் கிளம்புவாங்க. கிளம்புறப்போ ஒரு அப்பாவியான ஃபேஸ் கட்டோடு கிளம்புவாங்க. அனுப்பி முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு உட்கார நேரத்துக்கு பால்கார் வந்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து பால் வந்து ஸ்ட்ரீட்டில் எடுத்துன்னு வந்து தராங்க. நானுமே அவங்கக்கிட்ட ஒரு அட்டை போட்டு வச்சுருக்கேன். 2 டேஸாக அங்கே தான் பால் வாங்கிட்டுருக்கேன். இன்றைக்கி அவங்க வந்தாங்க, அதையுமே முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு என்னோடய ஒர்க்கெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நான் லாகின் பண்ண உட்காந்துட்டேன். லாகின் பண்ணிவிட்டு மதியத்துக்குமே அப்படியே சிம்பிளாக சாப்பிட்டாச்சு. அது எதுவுமே நான் வீடியோ எடுக்கலை. ஈவினிங் போல் ஒரு 5:30க்கு லாக் ஆஃப் பண்ணிவிட்டு என்னோடய ஈவினிங் ரொட்டீன் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரைடே இல்லையா, அதனால் பால் எடுத்து வெளியில் வச்சுட்டு போய் ரெஃப்ரெஷ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு விளக்கேற்றணும், அதனால் அதுக்கு முன்னாடி சாமி பாட்டு பேக்ரவுண்டில் போட்டு விட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ரைடே வைப்பாக இருக்கும். நானுமே ரெஃப்ரெஷ் ஆகி பூவெல்லாம் வச்சு போட்டுலாம் வச்சு இப்போ விளக்கேற்றினேன். விளக்கேற்றிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக எல்லாருமே வந்துட்டாங்க வீட்டுக்கு, அதனால் அவங்களுக்கு டீ போட்டுடலாம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி இட்லி மாவு வந்து காலியாகிடுச்சு, அதுக்காக அரிசி உளுந்து ஊற வச்சுருந்தேன். அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தேன்னா நம்ம மற்ற வேலையை மற்ற பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு நான் உளுந்து போட்டுட்டேன், ஆனால் எங்கள் அம்மாலாம் ஃபஸ்ட்டு அரிசி போடுவாங்க. அரிசி போட்டு நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் கிரைண்டர் ஒரு தடவை கழுவிட்டு அப்புறம் உளுந்து போடுவாங்க. ஆனால் அது 2 வேலையாக இருக்குல்ல, நான் வந்து உளுந்து போட்டுக்குவேன், அதுக்கப்புறமா தான் அரிசி போடுவேன். நீங்கள் எப்படி அரைப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டீ ஒரு பக்கம் வச்சுட்டு அதுவுமே நல்லா கொதித்து வந்துருந்தது. டீ வடிகட்டி குடிச்சதுக்கப்புறம் மாவுமே வழிக்கிறதுக்கு கரெக்டாக இருந்தது.
உளுந்துக்கு அப்புறம் அரிசி தனியாக போட்டு அரைப்பேன். உப்பு போட்டு நான் கரைச்சி வச்சுருவேன். என்னோடய கைக்கு வந்து கரைக்கிறது மாவு அவ்வளோ சீக்கிரம் புளிக்காது. ஆனால் எங்கள் அம்மா கரைச்சாங்கன்னா நல்லா புளிச்சு வந்துடும். அப்படியே மூடி போட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி நைட்டுக்கு டின்னர் மாவு இல்லைன்றதுனால பொங்கல் தான் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து பசங்க சாம்பார் கேட்டிருந்தாங்க. அதையுமே வச்சு நல்லா சாப்பிட்டு முடிச்சு செரிக்கணுன்றதுக்காக வெளியில் போயிட்டு கராத்தே சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு என் 2 பசங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பொம்பளை பசங்களுக்கு மட்டும் இல்லை, ஆம்பளை பசங்களுக்குமே ஏதாவது ஒரு தற்காப்பு கலை வந்து தேவைப்படுது. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, கற்றுக் கொடுத்து வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.